வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காளி தேவியோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். காளி தேவி கருணையே வடிவானவள். நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய சக்தி காளி தேவிக்கு உண்டு. மற்ற தெய்வங்களை விட காளி தேவி மகா சக்தி கொண்டவள். நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற காரியங்களை கூட நடத்தி காட்டுற சக்தி காளி தேவிக்கு உண்டு. முடியவே முடியாதுன்னு சொல்கிற விஷயங்களை கூட முடிக்கிற சக்தி மகா காளிக்கு உண்டு. நம்மளோட கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தி காளி தேவி தவிர மற்ற யாருக்குமே கிடையாது. வாராகி, காளி, பிரத்யங்கரா 3 பேருமே உக்ரஸ்வரூபம். நம்ம நினைக்கிற விஷயங்களை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். நம்ம ஆசைப்படுற விஷயத்தில் நியாயமும் உண்மையும் மட்டும் இருந்தால் போதும். நம்ம நினைக்கிறத அப்படியே நடத்தி கொடுக்குற தெய்வமாக காளி தேவி மனமிறங்குவா. அவ்வளவு சிறப்பையும் கொண்ட அந்த காளி தேவியை இந்த மந்திரத்தை கொண்டு நம்ம வழிபாடு செய்யும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உடனே கிடைக்கும். அவ்வளோ சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டு. இந்த மந்திரம் காளி தேவியோட காயத்ரி மந்திரம். மற்ற மந்திரங்களை விட காயத்ரி மந்திரமே மந்திரங்களில் சிறந்தது. அப்படிப்பட்ட மந்திரம் தான் இப்போது நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்க்ரீனில் அந்த மந்திரம் இப்போ வரும். இது காளி தேவியோட காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்துக்கு சாதாரணமாகவே கேட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுவும் காளியோட அம்சம் இந்த மந்திரத்தில் இருக்கிறங்காட்டி நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நம்மக்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கணும். நம்ம அடையிற விஷயம் எந்த ஒரு கெடுதலுமே மற்றவங்களுக்கு தரக்கூடாது. நேர்மையாக நீங்கள் எதை கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். காயத்ரி மந்திரங்களை எப்போவுமே 5 பாகமாக பிரித்து தான் சொல்லணும். ஒரே மூச்சில் மந்திரம் சொல்லக்கூடாது. 5 இடைவேளிகள் ஒரு மந்திரத்தில் வரணும். இந்த மந்திரத்தை பிரித்து பொறுமையாக நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்திரம் பலிக்கும். ஒரு நாளைக்கு 108, 51, 66, 54, 18, 3 முறைன்னு எத்தனை டைம் வேணால் சொல்லலாம். நம்ம சொல்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது கண்டிப்பாக பலனளிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். காளி தேவியோட முழு சக்தியுமே இந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காயத்ரி மந்திரம் நம்ம தொடர்ந்து ஜபம் செய்யும்போது தேவியோட தரிசனம் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பாக்கியம் நமக்கு இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். கண்டிப்பாக காளி தேவியோட இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அப்படி பலன் கொடுத்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். காளி தேவியோட அருளால் இந்த மந்திரம் உங்களுக்கு பழிக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.